நம்ம பொதுவா ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல பீட்சா பிளேசஸ்ல போகும்போது நல்ல பட்டரியா சீஸியா ஒரு கார்லிக் பிரெட் ஆர்டர் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அருமையான கார்லிக் பிரெட் நம்ம செய்யலாமாங்க. ஒரு பேன்ல பூண்டு பொரியற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 முழு பூண்டை எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். இதுல 25 பூண்டு பல்லு இருக்கும். எண்ணெய் சூடானதும் உரிச்ச பூண்டை சேர்த்து நல்ல பொன்னிறமா வதக்குங்க. நம்ம செய்ய போற கார்லிக் பட்டருக்கு இதுதான் நல்ல ஒரு வாசனையும் ருசியும் கொடுக்கும். பூண்டு நல்ல பொன்னிறமா நல்ல பொரிஞ்சு வரட்டும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. அப்பதான் நல்ல ஈவனா ஃப்ரை ஆகும். நல்ல ரோஸ்ட் ஆனதும் எண்ணெயில இருந்து எடுத்து வடிச்சிட்டு எடுத்து வேற பவுலுக்கு மாத்தி வச்சிருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இது கூட 100 கிராம் அளவுக்கு உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல பொடிசா நறுக்கிற 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. கார்லிக் பட்டர் சூப்பரா தயாராயிடுச்சு. நம்ம இதுல பச்சை கொத்தமல்லி சேர்த்ததால கலர் கொஞ்சம் மாறி இருக்கு. உங்களுக்கு கொத்தமல்லி சேர்த்து அரைக்க வேண்டாம்னா நீங்க இத நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சுட்டு மேல கூட துவிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம சாஃப்டா இருக்கிற ஃப்ரெஷ்ஷான பாவ் பன்ஸ் யூஸ் பண்றோம். உங்ககிட்ட பாவ் பன்ஸ் இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ற எந்த பிரெட் வெரைட்டியானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாவ் பன்ஸை நடுவுல பாதியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பேஸ் பிரெட்டை வச்சு மேல நம்ம ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண கார்லிக் பட்டரை வச்சு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரை கொஞ்சம் ஜெனரஸா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பிரெட் இந்த பட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணி சாப்பிடவும் நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கார்லிக் பட்டரை ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ஒரு லேயர் பொடிசா நறுக்கிற ப்ராசஸ் சீஸ் துவிக்கலாம். இது பொதுவா உங்களுக்கு எல்லா பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் கிடைக்கும். இதுல மாசரல்லா, செடர் சீஸ் ரெண்டும் கலந்து இருக்கிறது. இதுக்கு மேல லேசா கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் துவிக்கலாம். கடைசியா கொஞ்சம் பொடிசா நறுக்கிற கொத்தமல்லியும் துவி விடுங்க. இப்போ ஒரு பேனை ஸ்டோவ்ல வச்சு 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய பேன்ல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்து ரெடி பண்ண பிரெட்டை பேன்ல வச்சு பேனை மூடி சீஸ் மெல்ட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணுங்க. சீஸ் எல்லாம் நல்ல மெல்ட் ஆக ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். இப்படி குக் பண்ணும்போது ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு ஸ்டீம் வெளியே போகாம இருக்க க்ளோஸ் பண்ணி விடுங்க. பிரெட் வச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற என்னெல்லாம் ரெசிபிஸ் நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ ஓபன் பண்ணி பிரெட்டை வெளியில எடுத்துடலாம். பாருங்க எப்படி கிரீமியா சீஸ் மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு. அருமையான இந்த சீஸ் கார்லிக் பிரெட்டை இப்படியே சின்னதா கட் பண்ணி நல்ல சூடா இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு சீக்கிரமா இந்த ரெசிபி பண்ணிட்டோம். வீட்ல பர்த்டே பார்ட்டிஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் கெட் டுகெதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான இந்த சீஸ் கார்லிக் பிரெட்டை சூடா டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்க. வாவ், அவ்வளோ சீஸியா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.